2017 அண்ட் 2019 வந்த இட் மூவிஸோட ப்ரீக்வல் ஸ்டோரியா வெல்கம் டு டெரி அப்படின்ற ஒரு டிவி சீரிஸை HBO மேக்ஸ்க்காக ரெடி பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2022 இருந்தே இதுக்கான டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் 2023 பிப்ரவரி மாதம் தான் இந்த சீரிஸை க்ரீன்லைட் பண்ணாங்க. 9 எபிசோட்ஸ் கொண்ட சீரிஸ் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இட் மூவிஸை டைரக்ட் பண்ண டைரக்டர் ஆண்டி முஷிட்டி தான் இந்த சீரிஸை கிரியேட் பண்ணுறாரு. இதில் ஃபஸ்ட்டு 4 எபிசோட்ஸை அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாருன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக பென்னிவைஸ் த டான்சிங் க்ளவுன் அப்படின்ற அந்த ஈவில் என்டிட்டியை இந்த சீரிஸில் பார்க்க முடியுமான்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் அப்படியே அந்த கேரக்டர் வந்தாலும் அதில் பில் ஸ்கார்ஸ்கார்ட் திரும்ப ரீப்ளேஸ் பண்ண மாட்டாருன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் சர்ப்ரைசிங்லி மே 2024 பில் ஸ்கார்ஸ்கார்ட் பென்னிவைஸ் த டான்சிங் க்ளவுன் அப்படின்ற அந்த ஈவில் என்டிட்டி கேரக்டரில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. 3 சீசன்ஸை டோட்டலாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு சீசனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைம் லைனை செட் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் 1 1962 நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சீசன் 2 டைம் லைன் 27 வருஷம் பின்னாடி போய் 1935 நடக்கிற மாதிரியும், சீசன் 3 1908 நடக்கிற மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். பென்னிவைஸ் த டான்சிங் க்ளவுன் அப்படின்ற அந்த காஸ்மிக் ஈவில் என்டைட்டி 27 வருஷத்துக்கு ஒரு முறை ஹைபர்னேஷனுக்கு போயிட்டு திரும்ப வரும். பட் அது எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் ஒரு கேட்டஸ்ட்ராஃபிக் ஈவெண்ட் நடந்திருக்கும். இந்த டிவி சீரிஸ்க்கான ஒரு 2 மினிட்ஸ் ட்ரெய்லரை இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஃபுல் ட்ரெய்லர். இந்த வருஷத்தோட எண்டில் HBO மேக்ஸில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து சீசன் 2 அண்ட் சீசன் 3யும் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரிலீஸ் ஆன 2 மினிட்ஸ் ட்ரெய்லரில் ஆக்சுவலாக 1 minute 50 seconds தான் ட்ரெய்லரோட எக்ஸாக்ட் டைமிங்கு. இந்த 1 minute 50 secondsல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெர்ரி மெயின் அப்படின்ற அந்த இடத்துல காணாம போன குழந்தைங்க, அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாத பெரியவங்க, அதுக்கப்புறம் இட் ஃபர்ஸ்ட் பார்ட் மூவியில் எப்படி ஒரு குரூப் ஆஃப் கிட்ஸ் சைக்கிள் எடுத்துட்டு ஒரு சுற்றி அலைவாங்களோ அதே மாதிரி இதுலையும் ஒரு குரூப் ஆஃப் கிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைசைக்கிள் ஓட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பென்னிவைஸ் த டான்சிங் க்ளவுனோட வாய்ஸஸ்லாம் கேட்க ஆரம்பிக்குது. ஏதோ ஹாரிபிக் ஈவெண்ட்ஸ் டெர்ரி மெயினில் நடக்குதுங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. அதை நிறைய பேர் சொல்கிறாங்க, அவங்க பிலீவ் பண்ணுற மாதிரி இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட சுவர்களில் கண்ணாடி வச்ச விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிரிக்கக்கூடிய முகங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த முகங்கள் வந்து சந்தோஷமாக சிரிக்கிறது கிடையாது, ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக ஒரு சிரிப்பை சிரிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ட்ரெய்லரோட கடைசி சீனில் பென்னிவைஸ் த டான்சிங் க்ளவுன் டெர்ரி மெயினோட சியூவர் லைனில் நடந்து வரதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த டிவி சீரியஸ் 1960s நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. 60s ரியல் லைஃப் சினாரியோ எப்படி இருந்துச்சோ அதே வைபை இந்த ட்ரெய்லரில் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஒரே ஒரு சீனில் மட்டும்தான் நம்மளால் பென்னிவைஸ் த டான்சிங் க்ளவுனை பார்க்க முடியுது. அதுவும் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான். 95% அந்த ட்ரெய்லரில் அதர் கேரக்டர்ஸ் தான், அதாவது நியூ கேரக்டர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா பேரடைஸ் பண்ணி இந்த ட்ரெய்லரை முடிச்சிருக்காங்க.